நாட்கள் 5000 பேர் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது எல்லாருக்குள்ளயும் பாருங்க வனாந்திரத்துல இருக்கிறாங்க. அவங்க பிரயாண தூரம் அதிகம். பட்டணத்திலிருந்து வனாந்திரத்துக்கு போகிறது கொஞ்சம் தூரம் ஆகுமா. அந்த 3 நாட்கள் 5000 பேர் தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் கேட்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா? பசி தாகம். நல்லா சொல்றேன் பாருங்க, உங்களுக்குள்ள வார்த்தை குறித்து பசி தாகம் இருக்கணும். என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் வரும்பொழுது உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியல, நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய பசி தாகம் இருக்கணும். உங்க மாம்சத்தை ஒடுக்கிற அளவுக்கு பசி இருக்கணும் ஆவியில. எப்படி தெரியுமா? இந்த கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் தேவ சமூகத்தை விட்டு நான் எழுந்திருக்க போறது இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுக்கு எதுக்கு வருதுனால இரவும் பகலும் 3 நாட்கள் நினைச்சு பாருங்க. 3 நாட்கள் ஆண்டவர் பேசுறார். காலையில பேசுவார், மதியம் பேசுவார், மாலையில பேசுவார், இரவுல பேசியிருப்பார். 4 வேலை வச்சுக்கொள்ளுங்க. யாருமே உணவு கிடையாது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னார்ல, மனுஷனுடைய அப்பத்தினால இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான்னு சொன்னதுனால அந்த நாட்கள் வார்த்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு வார்த்தை குறித்து பசிதாகம் இருக்கணும். போன வார்த்தை முதல்ல கூட நான் பேசுறேன், வார்த்தை குறித்து பசிதாகம் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துக்கு வருமே, இந்த காலைவேளை சண்டே சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார், அதிகாலையில் என்ன பேசுகிறாரு, நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்க. சில பேர் எப்படி தெரியுங்களா? உபவாசித்து நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் சொல்லியிருக்கவே மாட்டார், எழுந்து போயிடுவோம். எப்பொழுதுமே கர்த்தர் தந்த ஒரு பதில் உண்டாகணும்னா காத்திருக்கணும். அவர்கள் பாருங்க 3 நாட்கள் காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அதுக்காக பரிதபிக்கிறார். என் பிள்ளைங்க 3 நாட்கள் காத்திருக்கிறாங்களே, ஏன் தெரியுமா ஆண்டவர் பரிதபிக்கிறாரு? காத்திருக்கிறவர்கள் விஷயத்தில் ஆண்டவர் நீடி பொறுமையா இருப்பாரு. என் பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவேளை சீஷரிடத்துல கேட்கிறாரு, இப்ப நான் அவர்கள் வெறுமையா அனுப்பிட்டா வழியில சோர்ந்து போயிடுவாங்க. தேவ சமூகத்தை ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோமோ நாம் சோர்வு அடைவோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளை 3 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணுது, 2 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணுச்சு. என் பிள்ளைங்க 7 மணி நேரம் சபைக்காக எழுப்புதலுக்காக காத்திருந்தாங்க. ஒருவேளை நான் தாமதமாக சோர்ந்து போயிடுவாங்க. ஏன் தெரியுமா?